வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம இட்லியை வச்சு 7 நாளைக்கு 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுற மாதிரி. இப்போ சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், காலையில் எழுந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னா அந்த இட்லியை நைட்டே கூட நீங்கள் ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு நான் இப்போ செஞ்சு காட்டுறதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் புது விதமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ இட்லியோட ரெசிபி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இட்லி உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள்: 5 இட்லி, எண்ணெய் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது உளுந்து நம்ம 1 ஸ்பூன் தான் போட போகிறோம், மற்றதுக்கு தேவைன்றதுனால நான் இவ்வளோக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வழக்கம் போல் எப்போவுமே நம்ம இட்லி உப்புமா தான் பண்ணுவோம். இட்லி மீந்துட்டா ஃபஸ்ட்டு நம்ம அந்த உப்புமாவே பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், எப்போவுமே இட்லி நம்ம நைட்டு செஞ்சதாக இருந்தாலும் சரி, காலையில் செஞ்சதாக இருந்தாலும் சரி, அந்த இட்லியை இப்படி தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி அமுக்கி நல்லா இப்படி புழிஞ்சிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த ஐடியா. இப்போ இதை நீங்கள் உதிர்த்திங்க அப்படின்னா நல்லா வரும். நம்ம இந்த மாதிரி சில ஐட்டம் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்து, இப்போ கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், இப்போ காஞ்ச மிளகாய், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நிறைய பேர் வேலைக்கு போகிற தொட்டு டெய்லி இட்லி தோசைன்றது போர் அடிச்சிடும். ரெண்டாவது இட்லி தோசை செய்யும் போது அதுக்கு ஒரு சட்னி நம்ம பண்ணணும். அதனால் இந்த மாதிரி வெரைட்டியாக இட்லியை சுட்டுட்டு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு போனால் கூட சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியில் போய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொண்டு போனோம்னா சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த உப்புமா இட்லியை நல்லா உதுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை கொட்டி நம்ம கிண்டிடுவோம். இந்த தண்ணியில் போடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரையாக இருக்கும், அது நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கிறதுக்காக தான். இப்போ நான் அதை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி உதுத்து வச்சுருக்கேன். போர் அடிக்குதுங்களா, தெரியாத ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுவாங்கன்னு பார்த்தா இந்த உப்புமா செஞ்சு காட்டுறாங்களே அப்படின்ட்டு அடுத்து வர ரெசிபியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் அடுப்பை ஏற்றி இறக்கி வச்சுக்கோங்க. தீ கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் ஹையில் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடுவோம். சில்லி இட்லிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 5 இட்லி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 3/4 ஸ்பூன் இஞ்சி, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம சில்லி இட்லிக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம். இப்போ நம்ம கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இட்லி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி. இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா, உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மசாலா சேர்த்துக்கலாம். அந்த வெறும் மிளகாத்தூள், இது எல்லாமே நான் ஒரு 4 இட்லிக்கு உண்டான அளவு தான். இப்போ இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிடுங்க.
அப்போ தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இட்லியை கட் பண்ணிக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக. இது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் போட்டு நம்ம கலந்துருவோம். இப்போ சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இட்லி நம்ம அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இட்லிக்கு தேவையான பொருட்கள், கொத்தமல்லி வந்து ஒரு கட்டிலேருந்து ஒரு பாதி கட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5-6 இட்லி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 5 இட்லி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு 6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய பீஸு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மல்லி இட்லிக்கு பாருங்கள், இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு, இந்த பச்சை மிளகாய், இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுட்டோம். அடுத்து நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுருவோம். கொத்தமல்லி அரைக்கிற தகுந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப விட வேணாம். அரைப்படாமல் இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி இட்லிக்கு நம்ம நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாங்க, உளுந்து கொஞ்சம் செவந்தோடனே இதை நம்ம இதில் கொட்டிடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கலந்து இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வற்றி அந்த பச்சை வாடை எல்லாமே போயிடணும். இப்போ நான் செஞ்சுருக்க இந்த இட்லி ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டெய்லி வெரைட்டியாக நம்ம இந்த இட்லியை செஞ்சு கட்டி கொடுத்தனுப்பலாம். ரெண்டாவது, தனியாக சட்னி சாம்பார் வச்சோம்னா தனியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு அவங்க ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படி தெளியும் போது இந்த இட்லியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை கொட்டி கலரிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு புதினா இட்லி பண்ணிக்கலாம். புதினா இட்லிக்கு தேவையான பொருட்கள், புதினா ஒரு 1/2 கட்டு, ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து பாதி ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பீஸை நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், லெமன் பாதி லெமன், ஒரு 5 இட்லி வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. புதினா இட்லிக்கு இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய், இந்த இஞ்சி, மஞ்சத்தூள் போட்டுருவோம். அடுத்து இந்த புதினாவும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புதினாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் பாருங்கள், இந்த லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த லெமன் ஏன் புழிகிறேன் அப்படின்னா, நம்ம அந்த இட்லியில் இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காரம் இருக்கும், கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இது எல்லாமே இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்சது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா 2 பேர் சாப்பிட்லாம், பெரியவங்கன்னா ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். இந்த அளவை வச்சு எத்தனை பேர் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவையும் கூட்டிக்கங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம், சோம்பு பிடிக்கும் அப்படின்னா சோம்பு போட்டுக்கலாம். நான் வந்து கடுகு போட்டிருக்கேன். உளுந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த உளுந்து செவந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரைச்ச புதினாவை இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கங்க. இப்போ இதை நல்லா வந்து இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வற்றி எண்ணெய் இப்படி தெளியணும். நம்ம அப்போ தான் மத்தியானம் கொண்டு போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்காமல் போட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை டேஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் இட்லியை. இதில் போட்டு கிண்டிடலாம். இப்போ புதினா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கிடுவோம். இட்லி புலாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், ஒரு 5 இட்லி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன பீஸை நல்லா பொடியாக திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பட்டை ஒரு பீஸு, ஒரே ஒரு சின்ன லவங்கம், ஒரு நட்சத்திர பட்டை, இது பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பீஸ் வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 50க்கும் கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன். இப்போ வெஜிடபிள் இட்லிக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து இந்த பட்டை, லவங்கம், நட்சத்திர பட்டை, இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வாயில் லஞ்சுக்கு கட்டி கொடுத்தனும் போது குழந்தைங்க வாயில் சிக்கிச்சுன்னா பிடிக்காது அவங்களுக்கு. இப்போ பிரிஞ்சி இலையை 4 கிள்ளி போட்டிருக்கேன். இந்த இஞ்சி திருவி வச்சுருக்க இஞ்சி, இப்போ பச்சை மிளகாய், இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் இட்லியை தண்ணியில் போட்டு உதுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அடுத்து பீன்ஸு, அடுத்து கேரட்டு. இட்லியில் ஆல்ரெடி நம்மளுக்கு உப்பு இருக்கும், அதனால் இந்த காய்கறிக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த காய்கறி வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த காய்கறி கொஞ்சம் வெந்துருட்டோம். இதில் ஒரு 2 புதினா இலை போட்டுக்கலாம், சும்மா 2 வாசனைக்காக. உங்களுக்கு புதினா பிடிக்காதுன்னா போட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடணும். காய்கறி பார்த்திங்கன்னா இப்படி இந்த பாருங்க, பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இட்லியை உதுத்து வச்சுருக்கேன், இதை போட்டு கிண்டிக்கலாம். இப்போ வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பொடி இட்லிக்கு தேவையான பொருட்கள் 5 இட்லி, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற இட்லி பொடி. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பொடி இட்லி நார்மலாக நம்ம கொஞ்சம் பொடியை விட்டு எண்ணெயை விட்டு சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சப்போஸ் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிட்டோம். கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், உளுந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த இட்லியை போட்டுருவோம். இப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடக்கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம இந்த இட்லி பொடியை போட்டுக்கலாம். இந்த பொடி இட்லியை கூட நம்ம எங்கேயாவது டூர் போகும்போது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வறண்டு போகாது. இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் அந்த மாதிரி கொண்டு போகும்போது. இது இப்போ சாப்பிட்ற தொட்டு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது பூண்டு இட்லி பொடி. நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பொடியெல்லாம் கிடையாது. இந்த பூண்டை தட்டி போட்டு இந்த இட்லியை இதில் பெரட்டி நம்ம டூர் போகும்போது இதை எடுத்துகிட்டு போனோம்னா 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. இப்போது பூண்டு இட்லிக்கு தேவையான பொருட்கள், இட்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 இட்லி வச்சுருக்கேன். எண்ணெய் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு.
சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து நான் வந்து கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு இட்லி, இந்த பூண்டை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டை பச்சையோடு தட்டி போட்டு அப்படியே அதில் மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கலந்துருவாங்க. அதுதான் நம்ம பழைய காலத்தில் வந்து செய்கிறது. இப்போ அதையே நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இந்த மிளகாத்தூளை போட்டுருவோம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து காலையில் முடிஞ்சிடும் பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நீங்கள் டூர் போகும்போது இந்த இட்லி எப்படி கிண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 நாளைக்கு கூட சூப்பராக இருக்குங்க, கெட்டு போகாது. ரெண்டாவது அந்த பூண்டோட வாசனையும் அந்த மிளகா பொடியோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு போர்க்கு மட்டும் கையில் கொண்டு போனோம்னா சாப்பிட்டுட்டு கை கழுவுற வேலை கூட உங்களுக்கு மிச்சம். இப்போ பூண்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான சுவையான ஒரு 7 வகையான இட்லி செஞ்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா புதினா இட்லி, பூண்டு இட்லி, வெஜிடபிள் இட்லி, பொடி இட்லி, கொத்தமல்லி இட்லி, சில்லி இட்லி, இட்லி உப்புமா. பாருங்கள், ஈஸியான இந்த ரெசிபிகளை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஈஸியாக ஒரு 3 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.